மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். அண்ணா அறிவாலயத்தில் போய் திமுக உடைய தலைவர் சிஎம் ஸ்டாலின் அவர்களை காங்கிரஸ் கட்சியுடைய ஐவர் குழு போய் சந்திக்குது. இது கூட்டணி விஷயமாக. இன்னொரு பக்கம் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி, தரவு பகுப்பாய்வுத்துறை தலைவராக இருக்கிறார், அவர் போய் விஜயை சந்திக்கிறார். அப்போ இது என்ன கூட்டணி தர்மம்? அப்போ காங்கிரஸ் இதில் டபுள் கேம் ஆடுறாங்களா? இல்லை, காங்கிரஸ் டபுள் கேம் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஒரு ஆல் இண்டியா கட்சியும் என்ன முடிவு இருந்தாலும் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கலாம். அரசியல் நேரத்தில், அரசியல் காலகட்டத்தில், தேர்தல் நெருங்குகிற காலகட்டத்தில் என்ன முடிவோ அது வெளிப்படையாக எத்தனை நாளைக்கு ரகசியமாக விளையாட முடியும்? அது தெரிஞ்சு தான் ஆகும், வெளியே தெரிஞ்சு தான் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் சார்பில் ஒரு குழு, ஐவர் குழு போட்டாங்க. அந்த ஐவர் குழு போய் பார்த்துட்டு வந்தாங்க. இது அதிகாரபூர்வமாக நடந்த செய்திகள். திமுக சைடில் இன்னும் அவங்க குழு போடலை, அந்த குழுலாம் போட்டவுடனே பேசுவோம், தொடர்ந்து பேசுவோன்ட்டாங்க. ஸோ போனதில் நடந்தது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த தலைவரும் ஒரே தலைவர், இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அந்த கட்சிக்கு தலைவர். குழு நாம் ஒரு குழு போனால் அந்த குழுவை உட்கார வச்சுக்கிட்டு அவர் 234 தொகுதியும் கணக்கெடுத்து அதில் நான் எதை வச்சுக்கிறது, நீங்கள் எதை வச்சுக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவர் ஒரு குழு போட்டு தான் பேச சொல்லுவார். அது நியாயம்தான். அது அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் போய்ட்டு வாங்க, பேசிக்கலாம், குழு போட்ட பிறகு வாங்க, கூப்பிட்றோம், பேசிக்கோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படி தான் சொல்லியிருக்க முடியும். நான் போகலை. பட் நேச்சுரலாக எனக்கு என்ன, நான் என்னை பார்க்க முடியாது இல்லையா, என்னுடைய கணிப்பு பிரகாரம் அதான் நடந்திருக்கும். அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிங்களே, இவ்வளோ சீட்டு வேணுங்க, அவ்வளோ சீட்டு வேணுங்கன்னு ஆரம்பித்தா கூட இந்த தொகுதி இதுன்னா எல்லாத்தையும் வச்சுங்க, வாங்க, மெதுவாக வாங்க, பேசிக்குவோம், நாங்கள் கமிட்டி போடுறோம், அப்புறம் வாங்க பேசிக்குவோம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, இன்னும் 4-5 மாதம் இருக்குது, அப்படி தான் ஒரு தலைவர் சொல்லியிருப்பார் இல்லையா. அவர் ஒத்தையாக உட்காந்துட்டு வாங்க வாங்க, எது வேணும் உங்களுக்கு, எத்தனை வேணும், எத்தனை இன்னும் அது மட்டும் இன்னும் 10 கட்சி வரிசையாக நிற்கிது. நீங்கள் ஒரு கட்சிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற கூட்டணி இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் அடுத்த நாளே போயிடுவாங்கல்ல. எங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு காங்கிரஸுக்கு எத்தனை சொல்லிட்டீங்களாமே, எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க, இன்னொரு எல்லா கட்சியுமே இப்போ கூட கேட்குறாங்க. கூட வேணும்னா நீங்கள் கிராமத்து பழமொழி இருக்கும், ஷட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு. 234 இருந்தால் பிரித்து கொடுக்க முடியும், பக்கத்து தொகுதியில் கடன் வாங்கியாக கொடுக்க முடியும். ஸோ ஒரு பெரிய கட்சி திமுக, ஸ்டேட் பார்ட்டிங்கிற முறையில் இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பான்மை இடத்துல நிற்க விரும்புவாங்க, பெரும்பான்மை வர்றதுக்கும் விரும்புவாங்க. இப்போ நிற்கிற போதே நாங்கள் 100க்கு கீழே வர்றோம், பாக்கியெல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைக்கிற மாதிரி சீட்டு கொடுக்குறோன்னு கொடுக்க மாட்டாங்க. அது நியாயம்தான். அது அப்படி சொன்னாலும் தமிழ்நாட்டை அது எடுபடாது. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி போனார் பார்த்தாருங்கிறது ஒரு ஃபோட்டோ கிடையாது, ஒரு ஆடியோ கிடையாது, ஒரு செய்தியும் ஆதாரபூர்வமாக இல்லைன்னாலும் அதுக்காக அவர் பார்க்கலேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஹிந்துவில் கூட இப்போ இந்த மாதிரி முக்கிய சில பத்திரிகைகளில் அவர் கொடுத்த பேட்டி, அவரை கேட்குற போது பார்த்தேங்கிறத ஒத்துக்கிறாரு. இப்போ இன்றைக்கி ஒரு அறிக்கையை நான் பார்த்தது உண்மை தான். ஆனால் நான் அரசியல் பேசலை, கூட்டணி சம்மந்தமாக பேசலை. திமுக எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்ததா இப்போ காலையில் ஒரு பேட்டி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த விவகாரமெல்லாம் கொஞ்சம் பூதாகாரம் ஆனோன்னு இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை எடுத்துக்கலாம். அரசியலில் மேபி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனாலும் அவர் சைடில் பார்த்தவர் சைட்லேருந்து ஒரு மறுப்பு வந்துருச்சு. ஸோ அதனால் இது திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வலுவான கூட்டணி, நிலையான கூட்டணி, அப்படியே தான் இருக்குது. நான் இது சம்மந்தமாக பேசலை, போகலைன்னு போனவர் சொன்ன பிறகு அவ்வளோதான். அது ஃபுல் ஸ்டாப். போனவர் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். சரி, நீங்களும் பார்த்துருக்கீங்க அரசியலில் இதுதான் வழக்கம், நாங்கள் அரசியல் பேசல. இப்போ நீங்களும் செங்கோட்டையன் அவர்களும் அரசியல் பேசுனீங்களா? அரசியல் பண்ண 2 அரசியல்வாதி சந்திச்சா என்னங்க தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது, உங்கள் கட்சி எப்படி இருக்குது, உங்கள் கட்சி எப்படி இருக்குது, அப்படி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? பேசிக்கிட்டோம். அதனால் இதெல்லாம் கல்யாணத்துக்கு காட்சிக்கு நல்லது கெட்டது போகிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் கிடையாது. அது மாதிரி இவர் அப்படி போகலை, கல்யாணத்தில் சந்திக்கலை, இல்லை ஒரு கர்மாதியில் சந்திக்கலை, இவர் ஆஃபீஸில் போய் சந்திச்சிருக்காருங்கிறது அப்படி உண்மையாகிற பட்சத்தில் மற்ற பல்வேறு கட்சிகளில் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரதான் செய்யும். இந்த மாதிரி ஒரு சந்திப்பு அப்படிங்கிறதே காங்கிரஸ் எதை நோக்கி நகர்கிறது தமிழக அரசியலில்? காங்கிரஸில் வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லணும்னா 2 வகையான கருத்துக்கள் இருக்கலாம். ஒரு கட்சியில் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும்னு கட்டாயம் கிடையாது. திமுகவோட கூட்டணி இருக்குது. ஒரு 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 சாரார் திமுக கூட்டணி தொடரணும், இருக்கணும் அப்படி. இப்போ என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன, வெளிப்படையாக சொல்லுங்கன்னா, நான் திமுக கூட்டணி தொடரும், இது என்னுடைய கருத்து, தொடரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொரு தலைவராக கேட்டிங்கன்னா இல்லை வேண்டாங்க,
திமுகலாம் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். இன்னொரு வாய்ப்பு வந்திருக்கு, விஜய் வந்திருக்காரு, தாவேக்கோட போடலான்னு சில பேர் சொல்லலாம். இது கீழே இருந்து மேலே வரைக்கும் தொண்டர்கள் வரைக்கும் இந்த பக்கம் கூட சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்கிறது அடுத்து, அதுக்கு ஒரு ஓட்டெடுப்பு நடத்த முடியாது. ஆனால் இரு வகையான கருத்துக்கள் இருக்குது, அது உண்மைதான். அது இதில் இறுதி முடிவு செய்ய வேண்டியது தலைமை, காங்கிரஸ் தலைமை தான் முடிவு செய்யணும். ஸோ அதனால் பட்டு இதுக்கு நான் சொல்கிறேன் வேணும்னு சொல்கிறதுக்கு லாஜிக் இருக்குது, காரணம் இருக்குது. ஏன்னா இது ஒரு வலுவான கூட்டணி, வெற்றி பெற்ற கூட்டணி. ஏற்கனவே பார்லிமெண்ட்டு, அசம்பிளி, உள்ளாட்சி இதெல்லாம் வெற்றி பெற்ற கூட்டணி. இந்த கூட்டணி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தியும் ரொம்ப நெருக்கமாக பிரியமாக ஒருத்தரோட ஒருத்தர் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பிரியமாக இருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. இருக்கிறவர் தான் இப்ப ராகுலுடைய தூதரா பிரவீன் போய் விஜயை சந்திச்சிருக்கிறாரு. அப்புறம் எப்படி எடுக்கிறது? நம்பிக்கைக்குரிய நிர்வாகி, நான் சொல்லிடுறேன். அப்புறம் எப்படி சரி, காங்கிரஸ் இருக்க ஒவ்வொருத்தரும் எல்லா தலைவரும், நானும் ராகுல் காந்திக்கு நம்பிக்கைக்குரிய தலைவர் தான். அதனால் அங்கே இருக்கிற சில பேர் பொறுப்பில் இருப்பாங்க, பொறுப்பில் இல்லாமல் கூட இருப்பாங்க. ராகுலுக்கு வேண்டியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரப்படுத்தப்படுகிற ஒருத்தர் உண்மையாகவும் இருக்கலாம். ராகுல் காந்திக்கு எல்லாரும் வேண்டியவங்க தான், அவரும் வேண்டியவர் தான். நாளைக்கு அவர் சக்கரவர்த்திக்கும் ராகுலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அவரோட ஒரு அணியில், இந்திய லெவலில் ஒரு அணியில் ஒரு தலைவராக இருக்க ஒருத்தர் ராகுல் காந்திக்கு தெரியாதவராவோ வேண்டாதவராவோ எப்படி இருக்க முடியும்? ஸோ அந்த வகையில் அது ஓகே தான். பட் ஆனால் அவர் போய் பார்த்தது ராகுல் காந்தி சொல்லிட்டு போனாரா, சொல்லாமல் போனாரா, அவர் அனுமதியோடு போனாரா இல்லையாங்கிறதெல்லாம் அந்த தரப்பில் விசாரித்தா தான் தெரியும். அதனால் இப்போ அவரே சொல்லிட்டாரு, இப்போ நான் அந்த சந்திப்புக்கும் அரசியல் சம்மந்தம் கிடையாது, கூட்டணி பேச போகலை, அதை பற்றி நான் பேசலை அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். ஆனால் இந்த இடத்துலையும் ஒரு சந்தேகம் வருது சார் வெளியில். என்னென்னா இவர் இவ்வளோ நாள் நீங்கள் மறுப்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளோ நாள் இந்த பிரச்சனைகள் வருது இல்லை, இது வரைக்கும் கூட இந்த விவகாரம் பேசப்படுறப்ப கூட என்ன நடவடிக்கை எடுத்தது தலைமை அவர் மேலே? இல்லை விளக்கம் கேட்டாங்க, ஏதாவது வெளியில் வரணும்ல விஷயம். அப்போ தானே அவங்களுக்கும் பிரவீனுக்கும் சம்பந்தம் இல்லை, டெல்லி தலைமை சொல்லி பிரவீன் போய் விஜயை சந்திக்கலனுங்கிறது நிரூபணமாகும். திமுக தரப்புலையும் ஒரு நம்பிக்கை வரும். இப்போ இன்றைக்கி சக்கரவர்த்தி கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு போய் அவராக பார்த்துட்டு வந்தங்கிறத ஒத்துக்கிறாரு. அவராக நான் அரசியல் பேசலை, கூட்டணி இந்த கூட்டணி ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமாக இருக்குன்னு ஒன்று கொடுக்குறாரு. அப்போது இதுக்கு ரெண்டுக்கும் இடையில பின்னணியில் என்ன நடந்திருக்கணும் அப்படிங்கிறது யூகிக்கக்கூடியது. அப்போ காங்கிரஸ் தலைமையிலையோ மேலே இருந்தோ நீங்கள் பார்த்துட்டு வந்த பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் இதனால வந்திருக்கு, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் அவராக கொடுத்துருக்க மாட்டார். சரி, இப்போ காங்கிரஸ் கூட்டணி இது ஒரு பேசிக்கிட்டே இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்கே சார். விஜயுடன் கூட்டணியா, ராகுல் காந்தி விஜயுடன் பேசுகிறாரா, இது ஒரு கசஞ்சிக்கிட்டே பார்ட்டி, பெரிய பார்ட்டி 67 ஆட்சியில் இல்லை. அதனால் பலதரப்பட்ட கருத்துக்கள் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கூட்டணி வைக்கிறோம் திராவிட கட்சி ஆட்சிக்கு வராங்க, ஆட்சிக்கு வந்த அப்புறம் எங்களுக்கு எந்த அரசாங்கத்தில் எந்த பங்களிப்பும் இல்லை, வேறு ஏதாவது ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு ஒரு லவ் திங்கிங் பார்ட்டியில் இருக்குது. அதை நான் மறுக்கலை, டெஃபினட்டாக லவ் திங்கிங் இருக்குது. அது விஜய் கட்சிக்கும் ஒரு யங்ஸ்டர் மத்தியில் ஒரு எனர்ஜி, ஒரு ஆதரவு இருக்கிறதாக தெரியுது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் வேறு எந்த கட்சியோடையும் பேசலை. நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதிகாரப்பூர்வமாக இதில். ஆனால் கட்சிக்குள்ள பல கருத்து இருக்கான்னு கேட்குறீங்கன்னா வெளிப்படையாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பெரிய கருத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி என்ன சார்? சரி, நான் இப்போதைக்கு அலையன்ஸ் இருக்குது, அலையன்ஸை மதிக்கிறேன், அலையன்ஸில் தான் நான் ஜெயித்தேன், இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகும் தான் நான் நம்புகிறேன். மும்முனை போட்டி நடந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் கூட்டணி மும்முனை போட்டியில் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். இன்னொரு விஷயம் சார், இதை கொஞ்சம் ஓப்பனாக கேட்கலாமா? முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள், உங்களுடைய தந்தையார், ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு இலக்கிய நிகழ்வுல பேசினது, ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் அது தவறு அப்படின்னு பேசியிருந்தாரு. அதற்கு பிறகு பீகாருடைய எலெக்ஷன் வருது, அதுக்கு முன்பு அவர் பேசுறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது இல்ல, அதே மாதிரிதான் உங்க மேலேயும் ஒரு கான்ட்ரவர்சியல் இப்படியே வைக்க. என்ன கான்ட்ரவர்சி? ஒரு காங்கிரஸ்ல காங்கிரஸுக்கே எதிரான மனப்பான்மை. காங்கிரஸோட கொள்கைக்கோ காங்கிரஸோட தத்துவத்துக்கோ நான் எந்த இடத்துல என்னைக்கு எப்போ என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவிஎம் மிஷின் காங்கிரஸ் கட்சி கொள்கை, என்னுடைய புரிதலில் இவிஎம் மிஷினில் கோளாறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இவிஎம் மிஷினில் தான் எலெக்ஷன் நடந்தது. இப்போ தெலுங்கானாவில் நாங்கள் இவிஎம் மிஷினில் தான் ஜெயித்தோம், கர்நாடகாவில் இவிஎம் மிஷினில் தான் ஜெயித்தோம், இடைத்தேர்தல் ராஜஸ்தானில் இவிஎம் மிஷினில் தான் ஜெயித்தோம். இவிஎம் மிஷினில் கோளாறு இருக்குன்னு யாராவது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? யாரும் ப்ரூவ் பண்ணல. என்னைக்கு ப்ரூவ் பண்ணி? இன்றைக்கி கூட பீகாரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு சீட்டில் தோற்று போனார் பட்னாவில். நான் கூப்பிட்டு கேட்டேன், இவிஎம் மிஷினில் கவுண்ட் பண்ணும்போது அந்த 5 பூத்தில் இந்த விவி பேட்டும் உங்களுடைய ஆக்சுவல் ஓட்டும் டேலி ஆச்சான்னு கேட்டேன். டேலி ஆச்சுன்னு தானே சொல்கிறாரு.
நான் இப்போ 2004 எலெக்ஷனில் இங்கே இவிஎம் மிஷின் யூஸ் பண்ணுறோம். எல்லா எலெக்ஷனுக்கும் நான் வந்து நேரடியாக நான் வேட்பாளராக இருந்திருக்கிறேன், நான் உள்ளே போயிருக்கிறேன். எல்லா இடத்துலையும் இவிஎம் மிஷினுக்கும் விவிபேட்டும் டேலி ஆகுது. இவிஎம் மிஷினில் எனக்கு எந்த கோளாறும் தெரியல. என்னை விட யாருக்காவது இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தா வந்து ப்ரூவ் பண்ணட்டும். இவிஎம் மிஷினில் இந்த மாதிரி கோளாறு நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணட்டும். எனக்கு தெரியல. அது ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு கொள்கை விரோதமான செயலா? இவிஎம் மிஷின் வந்து கோளாறு இல்லைன்னு சொல்கிறது காங்கிரஸ் கட்சியோட கொள்கைக்கு விரோதமா? எங்கே இருக்குது? காங்கிரஸ் கான்ஸ்டியூஷனில் ஏதாவது இருக்கா? காங்கிரஸ் கான்ஸ்டியூஷன்லையோ சித்தாந்தத்திலையோ இவிஎம் மிஷினுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் கட்சிக்கு விரோதமானவர்கள் எங்கேயா இருக்கா? வேற என்ன சொல்லுங்க. எஸ்ஐஆர் பத்தி எஸ்ஐஆர் தான் நான் சொல்றேனே, வெளிப்படைத்தன்மையாக நடக்க வேண்டும். எஸ்ஐஆர் நடக்காது. கோர்ட்ல போய் அதை நிறுத்தல. 50 லட்சம் பேர் யூபியில இருந்து இங்க வந்தா, பீகார்ல இருந்து இங்க வந்தவங்கள கண்டிப்பாக இங்க வந்து எலக்ட்ரல் ரோல்ல சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல என்ன கட்சிக்கு எங்க விரோதம்? பீகார் தேர்தல்ல எஸ்ஐஆர் விஷயத்தையும் ராகுல் காந்தி எடுத்தாரு. அதே மாதிரி ஆரம்பத்திலேருந்தே தேர்தல் ஆணையம் நியாயமான முறையில் நடந்துக்கல, அதனால இந்த வெற்றியையும் நான் அப்படி பார்க்கல, எங்களால வெற்றி பெற முடியலன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்க? 10,000 ரூபாய் கொடுக்கறது அலோவ் பண்ணது நியாயம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் அட்வான்டேஜ் ஒன்லி டு தி ரூலிங் பார்ட்டி. எதிர்க்கட்சியால அதை கவுண்டரே பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் நடத்த நான் ஒன்றும் பாராட்டலையே அவங்கள. இல்ல, ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட்ல நீங்க அப்படியே ஒத்து வர்றீங்களா? 10,000 ரூபாய் கொடுத்தது அலோவ் பண்ணது தப்புன்றது நான் ஏத்துக்கிறேன். நான் கேட்டது அவர் சொன்ன அது மொத்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பல ஆஸ்பெக்ட் இருக்கும், பல டேட்டா அவர்கிட்ட இருக்கும், பல டேட்டா என்கிட்ட இருக்காது. என்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இப்ப ராகுல் காந்தி ஓட் சோரி அப்படிங்கிறத எடுக்கிறாரு, காங்கிரஸ் மெயினா அதை எடுத்துட்டு போறீங்க. இதுவே அடுத்தடுத்த தேர்தல்லையும் உங்க வெற்றிக்கான வழியா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, அது மட்டுமே எலெக்ஷனை வந்து பண்ணாது. அதை வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கையா கொடுக்குறோம். அந்தந்த ஊர்ல அந்தந்த ப்ரோக்ராம், அந்தந்த ஊர் கூட்டணி, அந்தந்த ஊர் லோக்கல் இஷ்யூ தான் எலெக்ஷன் நிர்ணயம் பண்ணும். காந்தி ஃபேமிலியால அடுத்தடுத்து இப்படி வளர்ச்சிக்கு காங்கிரஸை கொண்டு போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, இந்தியாவில் நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க, எல்லா அரசியல் கட்சியும் ஏதாவது ஒரு குடும்பத்தை மையமாக வச்சு தான் தலைமை இருக்கு. நீங்கள் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நீங்கள் இப்போ காஷ்மீரில் எடுத்துக்கிட்டால் அது வந்து ஷேக் அப்துல்லா, அதுக்கப்புறம் ஃபரூக் அப்துல்லா, அதுக்கப்புறம் உமார் அப்துல்லா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அகாலிதள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பாதல் குடும்பம், அதுக்கப்புறம் நீங்கள் சிவசேனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தாக்கரே குடும்பம். அங்கெல்லாம் பிரிஞ்சு போன ஏக்நாத் ஷிண்டேவே அவருடைய குடும்பத்தை தான் உள்ளே கொண்டு வந்துருக்காரு. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா டிஎம்கே குடும்பத்தை மையமாக வச்சு தான் தலைமை இருக்குது. பாமகவை எடுத்துக்கொண்டா அது ஒரு குடும்பத்தை வச்சு தான் ஒரு தலைமை இருக்குது. இன்னும் 25-30 ஆண்டுகளுக்கு கழிச்சு வேணால் அதோடைய வீச்சு குறையலாம். ஆனால் இப்போதைக்கு ஒரு குடும்பத்தை நம்பி தான் இந்தந்த கட்சிகள் செயல்படுகின்றன. அதுக்கு விதிவிலக்கு 2-3 கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் காங்கிரஸ் கட்சி நேரு காந்தி குடும்பத்தை மையமாக வைத்து தான் செயல்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த விஜய் ஃபேக்டரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். டெஃபினட்டாக ஓட்டு இருக்குமா? ஓட்டு இருக்குது, கணிசமான ஓட்டு வரும். ஆனால் ஓட்டே சீட்டாக மாறுமா எனக்கு சொல்ல தெரியாது. யார் கூட போய் சேர போகிறாங்க, என்ன மாதிரி ஒரு அமைப்பை, ஒரு கூட்டணியை அமைக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் ஓட்டு கண்டிப்பாக கணிசமாக வரும். மற்றவங்க எதிர்பார்க்குறதோ கூடவே வரும் தான் என்னுடைய கணிப்பு. ஆனால் ஓட்டே சீட்டாக மாறுமான்னு எனக்கு இன்றைக்கி சொல்ல தெரியல. ஆனால் அந்த பிகேவோட நிலைமை தான் இங்கே வந்து விஜய்க்கு வரும் தமிழிசை பேசினாங்க, அந்த மாதிரி இருக்குமா? இங்கே ஈக்குவேட் பண்ண முடியாது. ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார் பிரசாந்த் கிஷோர் போகிற இடத்துல யாரும் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கலையே. இங்கே வந்து அது அந்த ஏறி நிற்கிற அளவுக்கு வெறியாக இருக்கிறாங்க. அது பிரசாந்த் கிஷோரையும் விஜயையும் கம்பேர் பண்ணக்கூடாது. பிரசாந்த் கிஷோர் ஒரு மிஸ்அட்வென்ச்சர். அது வந்து ஒரு நல்ல கோச்சாக இருக்கவர் நல்ல பிளேயராக மாற முடியாதுன்றதுக்கு நல்ல உதாரணம் பிகே. அது அப்படி கிடையாது. ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார். ஆனால் ஓட்டு கணிசமாக வரும்ன்றதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அமைப்பு ரீதியாக இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகலை. அவங்களுக்கு கூட்டணி என்ன வந்து சேர போகிறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. நிறைய பேர் விருப்பம் தெரிவிக்கிறாங்க, அதுக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது என்ன மாதிரி அமையும்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஓட்டே சீட்டாக மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் கணிசமான ஓட்டு நிறையா பேர் எதிர்பார்க்குறதோட கூட ஓட்டு தான். நீங்கள் இந்த தொண்டர்கள் கூட்டத்தை பற்றி சொன்னோன்னே இதை கேட்குறேன். விஜய்க்கு தானாகவே இந்த மாதிரி டோக்கன்லாம் கொடுக்காம தன்னெழுச்சியாகவே கூட்டம் வருது. இப்போ அடுத்து அவருடைய ஒரு ரோல் வந்து என்னவாக இருக்கும் 2026 தேர்தலில்? அவருக்கு கூட்டம் வருதுங்கிறத யாருமே ஆட்சேபிக்கலை. அதை வந்து அரசியல் வயப்படுத்த முடியுமான்னு தெரியலை. தேர்தல் என்பது வந்து போலிங் டேட்டில் வந்து இதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய வாக்குகள், அந்த வாக்குகளை கொண்டாந்து பெட்டிக்கு கொண்டாந்து சேர்க்கறது வந்து அதுக்கு வந்து பெரிய மிஷினரி தேவை, வெல் ஸ்ட்ரக்சர்டு மிஷினரி தேவை. நீங்கள் சொன்ன காங்கிரஸ்க்கு அது லேக்கிங், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆர்குமெண்ட் வித் யூ. அதை வந்து இன்றைக்கி வந்து அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது, அதிமுகவிலையும் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கேடர் பேஸ் வந்து அவங்களும் வச்சுருக்காங்க, இவங்களும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சிஎம் வந்த பிறகு
அவர் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். எஸ் டன் இட் ஒண்டர்ஃபுல்லி வெல். அதாவது நிறைய அணிகள், அவங்கள்ட்ட வந்து அத்தனை அணிகளை போட்டு பொறுப்பில் இருக்கிறவங்களே வந்து ஏறக்குறைய ஒரு 40 லட்சம் பேர் அவர் வந்து பொறுப்பிலே வைக்கிற மாதிரி வச்சுட்டார். அதனால் அவங்க எல்லாரும் அந்தந்த பூத்தில் போய் இதாகிட்டு. இப்போ எலெக்ஷன் ஹஸ் பிகம் ஏ மைக்ரோ மேனேஜ்மெண்ட் திங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை வந்து இப்போ எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பிஜேபிகிட்ட இருந்து கற்றுக்கணும். உண்மையில் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்குறாங்கன்னா, இப்போ அன்றைக்கி தினமலர் பத்திரிகையில் பிஜேபி என்னென்ன செய்தாங்க எலெக்ஷனுக்கு. இப்போ என்ன பண்ணால், ஒரு வாக்குச்சாவடிக்கு 2 தன்னார்வலர்களை தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாலே நியமிச்சிடுறாங்க. அந்த தன்னார்வலர்கள் யாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து ஆன் பேமெண்ட், அவங்க அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸை இது பண்ணி அவங்க பெரிய ஃபோர்ஸ் ரெக்ரூட் பண்ணி அவங்க சைலண்ட்டாக இவங்க யாருக்குமே, இங்கே இருக்கிற பிஜேபிக்கு யாருக்குமே தெரியாமல் அவங்க வீடு வீடாக போய் அவங்க கேன்வஸ் பண்ணி அந்த ஓட்டு யாருக்கு போட போகிறாங்க, அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஓட்டையாக கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்காக வேண்டி அவங்க பேமெண்ட் வச்சுருக்காங்க. நான் வந்து ஒரு 10% தான் நான் வச்சுருக்கிறேன் ஓட்டு. அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் போடணும்னு சொல்கிறாங்க. ஒரு யூத் வந்து ஒரு 18 இயர்ஸ் 2022 நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நான் நிறையா பார்த்துருக்குறேன். ஒரு 10% ஓட்டு வரலாம். சில பேர் அதை 20%லாம் சொல்கிறாங்க. அதை என்னால் இது பண்ண முடியல. ஸோ we have to wait till the elections are over. அதுக்கு பிறகு அவர் எப்படி கட்சி நடத்துகிறாருன்னு பார்க்கணும்ல. இப்போ இவர் வந்து பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை இன்னும் அவர் பேசலை. பிஜேபி எதிர்த்து அதனுடைய நடவடிக்கைகள், அதனுடைய மெஜாரிட்டேரியனிசம் அதெல்லாம் எதிர்த்து அவர் பஞ்சண்டாக எந்த வார்த்தையும் பேசலை. அப்படியே கொஞ்சம் டச் அண்ட் கோ அது மாதிரி தான் வச்சுருக்கிறாரு. இன்னும் எலெக்ஷன் போக போக அவருடைய மூவ்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெரியலை. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நம்ம பேசணும் இல்லையா சார், டெல்லியில் ராகுல் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சுன்னு. அப்போது இந்த கூட்டணி பற்றி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? கூட்டணி தமிழ்நாட்டில் யாருடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பது என்பது பற்றி? இல்லை, கூட்டணியை பற்றி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிட்டிங் போட்டு பேசுகிறதுலாம் இல்லை. ஃபார்மலாக வந்து நாங்கள் பல லீடர்ஸை பார்க்குறோம். அப்போ எங்களுடைய வியூஸ் எல்லாம் வந்து சொல்லுவோம், அவங்களுடைய வியூஸை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே ஒழிய ராகுல் காந்தியும் கார்கேயும் வேணுகோபாலும் உட்காந்து கூட்டணி யார்கிட்ட வைக்கலாம் எப்படி அந்த மாதிரிலாம் எங்கிட்ட பேசவும் இல்லை, எங்கிட்ட கேட்கவும் இல்லை. ஏன்னா சமீப காலமாக இந்த கூட்டணி பற்றி நிறைய உங்கள் கட்சியிலேயே ஆட்சியில் பங்கு வேணும், நிறைய இடங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எம்பிக்கள் பேசினாங்க, சில தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இது பற்றின ஒரு டிஸ்கஷன் இப்போ விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை, இன்னைக்கு வந்து செல்வப்பிறந்தக பேசியிருக்கிறாரு. விரைவில் வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் போகுது, பேச்சுவார்த்தைக்கு வர போகிறாங்க. அதனால் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்திருக்கு. அதனால் வந்து விஜயோட கூட்டணிங்கிறதுலாம் இல்லை. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.